ஸ்கூட்டி வகை இருசக்கர வாகனங்களை மட்டுமே திருடி வந்த 60 வயது திருடனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்கூட்டி திருடனின் கதை என்ன? ஸ்கூட்டி மட்டும் தான் திருடுவியா இல்ல பெரிய கீர் வண்டிலாம் திருடுவியா? கீர் வண்டி எல்லாம் தெரியாது. ஏன் ஓட்ட தெரியாது. சரி, இது இப்போ சும்மா இருக்கிற வண்டி இந்த வண்டியை திறந்துருவியா? தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக அந்தந்த காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதனால் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டதின் பேரில் சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் பரணிதரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் இறங்கினர். முதல்கட்ட விசாரணையில் திருடப்பட்ட அனைத்தும் ஸ்கூட்டி வகை வாகனங்கள் என்ற தகவல் தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது சுமார் 60 வயது மதிக்கத்தக்க நபர் பல்வேறு இடங்களில் ஸ்கூட்டியை மட்டும் திருடுவது தெரிந்தது. இதையடுத்து அந்த மர்ம நபர் யார் என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் தாம்பரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்த நபரை பிடித்து விசாரிக்க அவர்தான் போலீசார் தேடி வந்த ஸ்கூட்டி திருடன் என்பதை கண்டுபிடித்தனர். உடனே அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த 60 வயதான ஹரிஹரன் என்பது தெரிய வந்தது. கடந்த 2.5 மாதங்களில் தாம்பரம் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட ஸ்கூட்டி வகை இருசக்கர வாகனங்களை திருடியிருக்கிறார் ஹரிஹரன். திருடிய இருசக்கர வாகனங்களை திருவண்ணாமலை மற்றும் வந்தவாசி ஆகிய இடங்களுக்கு கொண்டு சென்று கிராம பகுதிகளில் சாதாரண வியாபாரிகளிடமும் பால் வியாபாரிகளிடமும் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து ஹரிஹரன் விற்பனை செய்த 9 இருசக்கர வாகனங்களையும் அவர் வசித்து வந்த ஊரப்பாக்கம் வாடகை வீட்டிலிருந்து 5 இருசக்கர வாகனங்கள் என மொத்தம் 14 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஹரிஹரன் கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக சூளைமேடு, சைதாப்பேட்டை, மாம்பலம், மயிலாப்பூர், சேலையூர், செங்கல்பட்டு ஆகிய காவல் நிலையங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஸ்கூட்டி வகை இருசக்கர வாகனங்களை திருடி சிறைக்கு சென்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஹரிஹரனை அழைத்து வந்த போலீசார் இருசக்கர வாகனம் திருடுவது குறித்து நடித்து காட்டச் சொல்ல ஒரு ஸ்கூட்டியின் வயரை அறுத்து மாற்று கனெக்ஷன் கொடுத்து சில நிமிடங்களில் அதை ஓட்டிச் சென்று காட்டினார். அதான் ஸ்டார்ட் ஆகிடுமா? வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகிடும். மேலும் பார்க்கிங் பகுதி அல்லாமல் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை மட்டுமே நான் திருடுவேன் என்றும் இந்த வகை வாகனங்களை திருடுவது எளிது என்பதால் இதை மட்டுமே திருடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் ஹரிஹரன். தற்போதைய திருட்டு வழக்குகளில் ஹரிஹரன் மீது சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழைய திருட்டு வழக்குகள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.